அத்தியாயம் 2 திறன் வகைகள். அந்த சிஸ்டத்திலிருந்து மெசேஜ் வந்தது. நீங்க தயவு செய்து இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னது. ஒரு திறமையை எழுப்ப இன்னும் முயற்சி செய்தால் போதும். நீங்கள் மிகவும் பரிதாபமாக இருக்கிறீர்கள். அங்க பாருங்களேன், AI கூட உங்கள் மீது பரிதாபப்படுகிறது. மிருதனின் புள்ளிவிவரத் தரவுகளின் அறிவுரை பகுதியை பார்த்ததும் மாணவர்களில் ஒருவர் வெடித்துச் சிரித்தார். ஓ, நீங்க சொல்றது சரிதான். இந்த அயோக்கியனின் அபத்தமான அடிப்படை புள்ளிவிவரங்களில் நான் கவனம் செலுத்திக் கொண்டிருந்ததால் எனக்கு அது புரியவில்லை. அதாவது, தன் திறமையை எழுப்பிக் கொள்ளாத ஒருவருக்கு ஒரு ஈரங்க் எபிலிட்டி பயனருக்கு இணையான உயர் புள்ளிவிவரங்கள் எப்படி இருக்க முடியும்? எனக்கு தெரியும், இந்த பையன் ஒரு அரக்கன், குறைந்தபட்சம் பயிற்சி விஷயத்திலாவது. ஆனால் ஐயோ, ஒரு திறமையான நபரை எதிர்கொள்ளும்போது அது மோசமானது என்று அர்த்தமல்ல. நீங்க சொல்றது சரிதான். என் உடல் வலிமை புள்ளிவிவரங்களுக்கு 60 மதிப்பெண் இருந்தேன். ஆனா நான் என் திறமையை பயன்படுத்தும்போது இந்த தோல்வியாளரை விட நான் இன்னும் வலிமையானவன். ஓ, நீங்க 60 எடுத்தீங்களா? என்னோடது அதைவிடக் குறைவு. நான் கடைசியா செக் பண்ணப்போ என் உடல் பலத்துக்கு 50 எடுத்திருந்தேன். நீ உண்மையிலேயே யோசித்துப் பார்த்தால், இந்தப் பையன் உண்மையிலேயே ஒரு அரக்கன். அவன் வலிமையை பொறுத்தவரை சாம்பியனாக ஆட்சி செய்கிறான். ஆனால் சக்திக்காக பார்க்கும்போது உலகம் வலிமையில் கவனம் செலுத்துவதில்லை என்பது மிகவும் மோசமானது. அவர்கள் உங்கள் திறனையும் ஆற்றல் வகை அல்லது ஆற்றல் இணக்கத்தன்மையையும் மட்டுமே பார்க்கிறார்கள். சரி, இது உண்மையிலேயே ஒரு அவமானம். அவர் 18 வயதை எட்டிய போதும் தனது திறனை எழுப்ப முடியாமல் போனதற்கு அவன் மிகவும் துரதிர்ஷ்டவசமானவர். எல்லாவற்றிற்கும் மேலாக, நீங்கள் அந்த வயதை அடைந்து இன்னும் அதை எழுப்பவில்லை என்றால், உங்கள் மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் அதை எழுப்ப முடியாது. மிருதனின் இந்த சக மாணவர்கள் சொன்னது உண்மைதான். 18 வயதில் யாராவது தங்கள் திறனை எழுப்பத் தவறினால், திடீரென்று தோன்றும் மாம்ச பிளவுகளுக்கு தங்களை வெளிப்படுத்தும் தீவிர முறையை அவர்கள் மேற்கொண்டாலும், அவர்களால் எதிர்காலத்தில் அவேகிங் ஆகுவதற்கு வாய்ப்பில்லை. அவநம்பிக்கையான மக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் பிளவுகளின் ஒரு நன்மை என்னவென்றால், அது மறுவுலக சக்தியை வெளிப்படுத்துகிறது. மேலும் பிளவு அல்லது பரிமாண வாயிலுக்கு அருகில் இருப்பவர்கள் ஆற்றலால் பாதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஆற்றல் வகையுடன் இணக்கமாக இருந்தால், உங்கள் திறனை நீங்கள் எழுப்பலாம். இல்லை என்றால், விரக்தி மட்டுமே உங்களுக்கு காத்திருக்கும். அந்த வழியில் ஒரு திறனை எழுப்புவதற்கான மிக குறைந்த வாய்ப்பு காரணமாக பலர் இந்த முறையை முயற்சிப்பதில்லை. மேலும் ஒரு அரக்கன் அல்லது மிருகம் அல்லது மறுபுறம் இருக்கும் எந்த உயிரினமும் திடீரென பிளவுகளிலிருந்து வெளியே குதித்து உங்கள் மீது இரக்கமின்றி பாய்ந்துவிடும் வாய்ப்பும் உள்ளது. அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட பிளவுகளுக்கு விதிமுறைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை கூட சரியானதாக இருக்க முடியாது. ஏனெனில் சில பிளவுகள் அவர்களின் அறிவிப்பு இல்லாமல் தன்னிச்சையாக தோன்றும். மேலும் குடிமக்கள், வேட்டைக்காரர்கள் மற்றும் அரசாங்கத்தின் போர்வீரர்களுக்கு நிலைமையை கையாளத் தெரிவிப்பதற்கு முன்பு அதன் தோற்றத்தை புகாரளிக்க வேண்டும். நிச்சயமாக, அரசாங்கத்திடம் சில பிளவுகளைக் கண்டறிய ஒரு வழி இருந்தது. ஆனால் அவர்களால் அவற்றையெல்லாம் கண்காணிக்க முடியவில்லை. இது இழக்க ஒன்றுமில்லாத மக்கள் அவர்களை அணுகி, பிளவுகளிலிருந்து வெளிவரும் மறுவுலக ஆற்றலுக்கு தங்களை வெளிப்படுத்த முயற்சிக்க வழிவகுக்கிறது. இதுபோன்ற முறைகளை தடை செய்வது குறித்து அரசாங்கத்தால் ஒரு எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் எல்லோரும் அத்தகைய எச்சரிக்கையை கேட்க மாட்டார்கள். இதுவரை அப்படித்தான் இருந்தது. தனது திறனை எழுப்புவாரா என்று பார்க்க இந்த முறையை பயன்படுத்துவது பற்றி மிருதன் யோசித்தான். ஆனால் அதைப் பற்றி யோசித்த பிறகு அவன் வேண்டாம் என்று முடிவு செய்தான். முதலாவதாக, இதைச் செய்வதில் ஆபத்து உள்ளது. மேலும் அவன் ஒரு அரசாங்க அதிகாரி அல்லது எந்தவொரு ஆர்வமுள்ள குடிமகனால் பிடிபட்டால், அவன் தனது அகாடமியின் நற்பெயரை பாதிக்கும் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிக் கொள்வார். அவரது செயல்களால் பல விளைவுகள் ஏற்படும். எனவே அவன் இந்த முறையை முயற்சிக்க துணியவில்லை. மேலும் திறன்களை எழுப்புவதற்கான அகாடமிகளின் சிறப்பு முறைகளை தொடர்ந்து பயன்படுத்தினார்.
அனைத்து மாணவர்களும் தனது புள்ளிவிவர முடிவுகளை பூர்த்தி செய்து அதை வெளியிடும் வரை மிருதன் அமைதியாக காத்திருந்தான். அவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் கண்டு உணர்ச்சியற்றவராகிவிட்டார். மாணவர்கள் தன்னை துன்புறுத்துவதை பார்த்தும் பயிற்றுவிப்பாளர் கவலைப்படவில்லை. உண்மையில் அவர் அதை ஆழமாக ரசித்தது போல் தெரிகிறது. அவர் கண்களை மூடிக்கொண்டு மாணவர்களின் பல்வேறு பெயர்களை அழைக்கத் தொடங்கினார். அவர்களும் அவனைப் போலவே தங்கள் பார்சலை பெற்றனர். மிக விரைவில் ஒரு பெயர் அழைக்கப்பட்டது. திடீரென்று அறை முழுவதும் அமைதியாக மாறியது. திடீர் அமைதியின் காரணமாக எதிரே இருந்த மாணவரின் சுவாச தாளத்தை கேட்க முடிந்தது. பயிற்றுவிப்பாளர் டீனேஜருக்கு மரியாதை நிறைந்த முகபாவனையுடன் மீண்டும் பெயரை அழைத்தார். ஆதரவன், எதிர்பார்த்தது போலவே உங்கள் திறனைக் கட்டுப்படுத்துவதில் நீங்கள் பெருமளவில் முன்னேறியுள்ளீர்கள். மிகச் சிறப்பாகச் செய்தீர்கள். நல்ல வேலை. இந்த வகுப்பில் இன்னும் தங்கள் திறன்களைக் கட்டுப்படுத்த போராடும் ஒவ்வொரு மாணவருக்கும் நீங்கள் ஒரு முன்மாதிரி. பயிற்றுவிப்பாளரின் பாராட்டு அவனுக்கு முன்னால் இருந்த டீனேஜரிடமிருந்து எந்த எதிர்வினையையும் ஏற்படுத்தவில்லை. அவன் அலட்சியமாக நடந்து சென்று எதுவும் பேசாமல் தனது சிப்பை பிடித்தபோது அவர் ஒரு குளிர்ச்சியான முகபாவனையை மட்டுமே காட்டினான். தனது ஆசிரியர் தனது குடும்ப பின்னணி காரணமாக மட்டுமே கண்ணியமாக இருந்தார். மேலும் அவரது திறமை அல்லது அதை நன்கு கட்டுப்படுத்தும் திறன் குறித்து அவர் உண்மையில் ஈர்க்கப்படவில்லை என்பது அவனுக்கு நன்றாகத் தெரியும். மிருதன் இந்த சக ஊழியரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் தலையை குனிந்தார். இந்த நபர் நிறுவனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவனை கொடுமைப்படுத்தியவர்களில் ஒருவர். பெரும்பாலான நேரங்களில் அவர் தனது ஆட்களை மட்டுமே மிருதனை சமாளிக்க அனுப்புகிறார். எனவே அவன் அரிதாகவே மிருதனைத்தானே சமாளித்தார். இந்த ஆதரதன் தந்தை திறன் பயனர்களுக்கான கல்வி அமைச்சின் இயக்குநராக உள்ளார். கிழக்கு மாவட்டத்தில் உள்ள இந்த ஸ்கை ரைஸ் நகரத்தில் அவரால் செய்ய முடியாத ஒரு சில விஷயங்கள் மட்டுமே இருந்தன. எனவே இந்த அகாடமியின் பயிற்றுனர்கள் கூட அவரை பார்த்து பயந்தனர். இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆதரதனின் தந்தையை பார்த்து பயந்தனர். அதைப் போலவே மற்ற அனைத்து மாணவர்களும் தங்கள் புள்ளிவிவர முடிவுகள் அடங்கிய பார்சலை பெற்றனர். சிலர் தங்கள் திறன் கட்டுப்பாட்டில் முன்னேற்றம் அடைந்ததில் மகிழ்ச்சியடைந்தனர். மற்றவர்கள் தங்கள் திறனுடன் இன்னும் போராடி வருவதால் அவர்களின் முகத்தில் அவ்வளவு திருப்தியற்ற வெளிப்பாடு இருந்தது. எதிர்காலத்தில் அவர்கள் விரும்பினால் அவர்களின் திறனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்கள் திறனை நீங்கள் சோதிக்கக்கூடிய பயிற்சி மைதானங்கள் இருந்தன. மேலும் திறனின் வகையைப் பொறுத்து பயிற்சி மைதானத்திற்கான இடம் வேறுபட்டதாக இருக்கும். ஏனெனில் இந்த அகாடமியில் மட்டும் பல்வேறு திறன்கள் உள்ளன. ஆனால் இறுதியில் அவை இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றன: உடல் திறன்கள் மற்றும் மானா திறன்கள். உடல் திறன் என்பது உங்கள் உடலை பெரிதும் சார்ந்திருக்கும் திறன்களைப் போலவே மேம்பாட்டுத் திறன்களாகவும் இருக்கும். மேலும் மானா திறன்கள் என்பது டெலிகினேசிஸ் போன்ற உங்கள் மானா வலிமையை பெரிதும் சார்ந்திருக்கும் திறன்களாகும். அடிப்படை திறன்கள் உடல் ரீதியானதா அல்லது மானா ரீதியானதா என்பது விவாதத்திற்குரியது. ஏனெனில் அவை பயன்படுத்த உடல் மற்றும் மானா வலிமை இரண்டையும் சார்ந்திருக்கும். ஆனால் இறுதியில் மந்திரங்களைச் சொல்வது உங்கள் மனதின் ஆற்றலை அல்ல, உங்கள் உடலில் உள்ள ஆற்றலைச் சார்ந்தது என்பதால் அது உடல் திறன் பிரிவின் கீழ் வந்தது. பள்ளிக்குப் பிறகு மற்ற மாணவர்களைப் போல மிருதன் வீட்டிற்குச் செல்லவில்லை. அதற்கு பதிலாக இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அகாடமியின் சிறப்பு உடற்பயிற்சி கூடத்திற்குச் சென்றான். மேலும் அது மறுநாள் வார இறுதி என்பதால் அவனால் இங்கு பயிற்சி பெற முடியாது. வீட்டிற்குச் செல்வதற்கு முன்பு அவன் எப்போதும் அகாடமியின் உடற்பயிற்சி கூடத்திற்குச் செல்வான். அது அவரது உடல் வலிமையாக இருந்தாலும் கூட விரைவில் தனது வலிமையை அதிகரிக்க விரும்பினான். 3 சம பக்கங்களைக் கொண்ட முக்கோண வடிவத்தில் இருந்த மிகவும் அதிநவீன கட்டிடத்திற்கு மிருதன் சென்றான். இந்த கட்டிடத்திற்கு 3 பிரிவுகள் இருந்தன. முதல் பிரிவு முதல் தளமாகும். அங்கு தங்கள் உடல்களை பயிற்றுவிக்க விரும்பிய பெரும்பாலான மாணவர்கள் அடிக்கடி வந்தனர். இவர்களில் பெரும்பாலோர் உடல் மேம்பாடு போன்ற உடல் திறன்களைக் கொண்டிருந்தனர். எனவே அவர்கள் தங்கள் திறன்களை அதிகரிக்க சிறந்த நிலையில் இருக்க வேண்டியிருந்தது. இரண்டாவது தளம்
அடிப்படை திறன்களையோ அல்லது பிற ஒத்த திறன்களையோ எழுப்பியவர்கள் தங்கள் திறன்களை பயிற்றுவிக்கச் செல்லும் இடமாகும். நிச்சயமாக அந்த பகுதியும் தனிப்பட்ட திறன் வகைகளின் அடிப்படையில் பல அறை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3வது மாடியில் தங்கள் திறன்களை கட்டுப்படுத்துவதில் முழுமையாக தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த திறன்களில் அனுபவம் வாய்ந்த பயிற்றுவிப்பாளர்களின் வழிகாட்டுதலின் மூலம் மேலும் மேம்படுத்த அல்லது தங்கள் திறனின் அடுத்த கட்டத்திற்குள் அடியெடுத்து வைக்க அங்கு செல்வார்கள். 3வது மாடிக்குச் செல்லும் மக்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு. ஏனெனில் பலர் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் பங்கேற்கும் வரை தங்கள் திறன்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. அத்தகைய சாதனைகளை செய்பவர்கள் மேதைகள் என்று பாராட்டப்பட்டனர். மேலும் விருதனுக்கு அத்தகைய ஒருவரை தெரியும். அவள் அவரது பாலிய தோழி. அவர்கள் ஒரே பகுதியில் வசித்து வந்தனர். மேலும் அவர்களின் பெற்றோர் ஒருவரையொருவர் அறிந்திருந்ததால் ஒருவரையொருவர் அறிந்து கொள்வது அவர்களுக்கு எளிதாக இருக்கவில்லை. அவர்கள் ஒன்றாக நடுநிலைப் பள்ளிக்குச் சென்றனர். இப்போது அவர்கள் ஒரே உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறார்கள், அல்லது அதற்கு பதிலாக அதை ஒரு அகாடமி என்று அழைப்பது நல்லது. ஏனெனில் அவர்கள் பயிற்சி திறன்களில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் அகாடமியின் பயிற்சி மைய நுழைவாயிலில் தனது அடையாள அட்டை சரிபார்ப்பை கடந்து விருதன் அந்த அதிநவீன கட்டிடத்திற்குள் நுழைந்தான். அவன் கட்டிடத்திற்குள் நுழைந்ததும் ஆர்வமும் பரிதாபமும் கலந்த பார்வைகள் அவனை சந்தித்தன. இந்த பயிற்சி மையத்தில் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அகாடமிக்கு வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அகாடமியின் பயிற்சி மையத்திற்கு அடிக்கடி வந்த இந்த விடாமுயற்சியுள்ள விருதனை பற்றி அறிந்திருந்தனர். உடல் பயிற்சியை பொறுத்தவரை இந்த இளைஞர் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு முன்பு தனது திறனை அவேகிங் முடியாவிட்டால் அது முக்கியமல்ல. விருதன் அவர்களின் பார்வைகளைக் கண்டார். அவன் அவர்களை புறக்கணித்தான். அவன் ஏற்கனவே அவர்கள் மீது காட்டும் பரிதாபத்திற்கு பழகிவிட்டார். அவனுக்கு அவர்களின் பரிதாபம் தேவையில்லை. அவர்கள் அவன் மீது பரிதாபப்பட்டால் அவர் திடீரென்று தனது திறனை அல்லது எதையாவது எழுப்புவார் என்பது போல் இல்லை.